அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் படைத்த மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபஸ்ட்டு படைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு நிம்மதியை சந்தோஷத்தை தரணும் சொல்லிட்டு என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு துணையாக இருக்கணும், எல்லா விதத்துலையும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைச்சிட்டான். அப்போது ஒரு மனிதன் ஒரு தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த நிம்மதி இருக்காது. கூட ஒரு துணை, அதாவது மனைவி மக்கள், இவர்களின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறான். ஏன்னா எங்கேயோ பிறந்து வளர்ந்துருப்பாங்க. ஒரு கணவன் மனைவி என்பது ஏதோ ஒரு தூரத்துலேருந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அவ்வளவோ அன்பு பாசம் இருக்க காரணம் அல்லாஹ் அவர்கள் மனதில் ஏற்படுத்துது தான். கணவன் மனைவி ஒரு புனிதமான இந்த உறவை பற்றி நம்முடைய மார்க்கம் ரொம்ப சிறப்பித்து கூறுகின்றது. அதே போல தான் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு எதுவுமே பலன் அளிக்காது. சேர்த்து வச்ச செல்வம் எல்லாமே போய்டும். என்னதான் வீடு வாசல் பதவி அந்தஸ்து எது இருந்தாலும் சரி, அந்த 6 அடி நிலம்தான். அதுக்கப்புறமா எதுவுமே நமக்கு வராது. அதற்கு பிறகும் ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்னா, தன்னுடைய மகன், அதாவது யார் இறந்தாங்களோ அவனுடைய மகன் அப்படின்னா மகள், அவங்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை, அந்த துவா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்காக சதக்கா செய்கிறான், துவா செய்கிறான், அது எல்லாமே அவங்க கணக்கில் சேர்ந்துட்டே இருக்கும். நல்ல அமல்களாக இறப்பிற்கு பிறகும் வரக்கூடிய ஒரு பெரிய சொத்து இது. இப்போ குடும்பம், அதாவது ஒரு மனைவி குழந்தைகள், இது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு. என்னதான் சொத்து பெரிய அந்தஸ்து பதவி அவங்கக்கிட்ட இருந்தாலும் அந்த குடும்ப உறவு சரியில்லைன்னா எல்லாமே சறுக்கலாக தான் இருக்கும். அந்த வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த குழப்பங்கள் காரணமாகவும் முசீபத் இருக்கும். நல்ல துணை அமைவது ரொம்ப அவசியம். அந்த நல்ல துணை அமைஞ்சிட்டா அந்த பிள்ளைகளும் ரொம்ப சரிவர நல்லபடியாக வருவாங்க. இப்போ நல்ல துணை அமையணும்னு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். எல்லாமே அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹ் கிட்ட நாம் உதவி கேட்கணும். சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ்விடம் உதவி தேடணும். கல்யாணம் ஆகாதவங்களாம் இருந்தால் நல்ல துணை வேணும்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கணும் ஆரம்பம் முதலே. கல்யாணம் ஆகிட்டு பிரச்சனையாக இருந்தால் கூட அப்போ கூட நீங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். எல்லாமே மாறும். ஏன்னா உள்ளங்களை புரட்டக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நிச்சயமாக அந்த உள்ளத்தை மாற்றுவான் உங்களுக்கு சாதகமானதாக. இன்னைக்கு சிறந்த ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன். குடும்ப வாழ்க்கை சிறக்க இருக்கும் ஒரு துவா இது. இந்த துவாவை நீங்கள் வழமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தால் இந்த ஒரு பரம்பரை இல்லை, 7 பரம்பரை தொடர்ந்து உங்கள் குடும்பம் ரொம்ப செல்வ செழிப்போட கண்ணியமாக வாழும். அவ்வளவு சிறப்பான ஒரு துவா. ஃபஸ்ட்டு நான் துவாவை சொல்லிடுறேன். இந்த துவாவோட சிறப்பு அப்படி என்ன சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. தெரிஞ்சு வச்சுட்டு ஓதும்போது ஒரு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸ்ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸ்ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸ்ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இரட்சகனே, எங்கள் மனைவியரையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியவர்களாய் விளங்க செய்வாயாக. மேலும் எங்களை பயபக்தியாளர்களுக்கு முன்னோடிகளாக ஆக்குவாயாக. அல்லாஹ்விடம் நாம் என்ன கேட்குறோம்? நம்முடைய துணையின் மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் கண்களுக்கு குளிர்ச்சினா ஒரு சந்தோஷம், மனது நிறைவான ஒரு விஷயம். அது அவ்வளோ சீக்கிரம் அந்த குடும்பத்திலிருந்து நமக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பமாவது அந்த துணையின் மூலமாக, இல்லை பிள்ளைகள் மூலமாக. ஒன்று பிள்ளைகள் நல்லா இருக்கும், இல்லைனா துணை சரியாக இருக்காது, இல்லைனா துணை நல்லபடியாக இருப்பாங்க, பிள்ளைகள் சரியாக இருக்காது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது, கண்ணியமாக வளர்ப்பது, எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் வளர்ப்பது பெரிய ஒரு சவாலாக இருக்குது. கண்டிப்பாக இதற்கு நமக்கு அல்லாஹ்வின் உதவி தேவை. இந்த ஒரு துவாவை தொடர்ச்சியாக ஓதிட்டு வரும்போது நாம் எதிர்பார்த்த அந்த ஒரு பிள்ளைகள் நமக்கு கிடைப்பாங்க. அப்படி மாறுவாங்க. நாம் எதிர்பார்த்தபடி நம்ம வாழ்க்கை துணையும் மாறுவாங்க. ஏதாவது ஒரு முரண்பாடு இருந்தாலும் சரி, இந்த துவாவை ஓதிட்டு வர வர நிச்சயமாக அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை திருப்புவான். நமக்கு சாதகமாக திருப்புவான். நாம் சந்தோஷப்படும்படி திருப்புவான்.
தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. இந்த துவாவை யார் ஓதுனாங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பம் பற்றி உங்களுக்கு தெரியும், வரலாற்றை படிச்சிருப்பீங்க. நபி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சேவை பண்ணுவாங்க. மற்ற மனிதர்களை காட்டிலும் அவங்க அதிகமாக நேசமுடையவர்கள். அல்லாஹ் என்ன கட்டளை இட்டாலும் அதை மறுக்காமல் செய்யக்கூடியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு அதிக முன்னுரிமை கொடுத்தார்கள். அதாவது எந்த ஒரு பேச்சும் பதில் பேச்சே பேச மாட்டாங்க. அல்லாஹ் என்ன கட்டளை இட்டாலும் சரி, எதற்கு எதுவுமே யோசிக்காம அப்படியே செய்யக்கூடியவர்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தோழராக சொன்னார்கள். எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் அப்படி சொல்ல, என்னுடைய தோழர் சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான் சொன்னான் அல்லாஹ். அவ்வளவோ அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சாங்க. எப்படியும் என் இறைவன் கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு நெருப்பு குணத்தில் தூக்கி போடுறாங்க. நெருப்புன்னு தெரியுது, நம்ம விழப்போகிறது, நெருப்பில் விழப்போகிறோன்னு தெரிஞ்சும் அவர் அமைதியாக இருக்க காரணம் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், கைவிட மாட்டான். ஹஸ்பன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னாங்க. அவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க அல்லாஹ்வின் மீது. காபாலாம் வருவதற்கு முன்னாடி, அதாவது சவுதி அரேபியா பழைய டைமில் தன்னுடைய மனைவியையும் சின்ன பையனாக இருக்கிறாங்க, சின்ன கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த ஒரு வறண்ட பாலைவனத்தில் விட்டுட்டு வராங்க. எதற்காக? அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்கி. அல்லாஹ் சொல்கிறா அவங்கள போய் விட்டுட்டு வா சொல்லிட்டு எந்த மறுப்பும் இல்லாமல் திரும்பி பார்க்காம அப்படியே வராங்க. ஒரு நபி அவங்க அப்படி செய்கிறாங்க. அவர்களின் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு முழு ஒத்துழைப்பு தராங்க. ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறாங்க, என்னை இப்படி தனியாக பாலைவனத்தில் விட்டு போகிறீங்க, எதற்காக, நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு. அவங்க பதில் பேசாமல் அப்படியே நடந்துக்கிட்டே போகும்போது திரும்ப கேட்குறாங்க, இது அல்லாஹ்வின் ஆணையா, அவனின் விருப்பமாக கேட்கும்போது நபி அவர்கள் ஆமா சொல்லி தலையாட்டுறாங்க. உடனே அதே இடத்துல நின்றுட்டாங்க. வேறு எதுவுமே அவங்க பேசல, அப்படியே திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு. அவங்க மனைவியும் அதே மாதிரி இருக்காங்க. அடுத்ததாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கனவின் மூலமாக அல்லாஹ்விடமிருந்து வஹி வருது. என்ன சொல்லிட்டு, அவருடைய மகனை அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடணும் சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. அவங்களும் எதுவுமே பேசல. ஒரு 10 வயசு பையன் எதுவுமே பேசாமல் அல்லாஹ்வின் விருப்பப்படி நீங்கள் அப்படியே செய்யுங்க சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க. பலி இடத்துக்கு அந்த இடத்துல போய் அப்படியே படுக்கிறாங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லாமல். அதற்கு என்ன காரணம், என் இறைவன் இருக்கின்றான், அவன் கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டான், அவனுக்காக தானே இது எல்லாமே சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி செய்கிறாங்க. ஒத்துழைப்பு தராங்க. முழு குடும்பமே ஒத்துழைப்பு தருது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களின் குடும்பம் மூலமாக கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி தந்தான். அதற்கு காரணம் இந்த ஒரு துவா. அதோடு இல்லை, பரம்பரையாக அது தொடர்ந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு ஒரு மகன் இருந்தாங்க, இன்னொரு மகனும் இருந்தாங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மகன் தான். தொடர்ந்து 4 பரம்பரை நபிமார்களின் பரம்பரை. வேற எந்த நபிக்கும் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை தரல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு அந்தஸ்தை தந்தான். அவங்க பரம்பரையை மிக செழிப்போடு வந்துச்சு. இப்போ அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் படிப்பினை, அவங்க ஓதிய துவாக்களை எடுத்து நாம் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பரம்பரையும் சிறப்பாக இருக்கும், நம்முடைய குடும்பமும் சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய துணை எல்லாமே அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனுடைய விளைவு என்ன இருக்கும், அந்த வீட்டில் பிரதிபலிக்கும். வீட்டில் தொழுகை திக்ருகள் சொல்லிட்டு அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் இல்லமாக அந்த ஒரு வீடு இருக்கும். அப்போ அந்த வீடு நிச்சயமாக ஒரு பரக்கத் மிகுந்த ஒரு வீடாக தான் இருக்கும். எல்லா செல்வ வளங்களும் நம்மை தேடி வரும். என்னதான் நாம் ஒருத்தவங்க மட்டும் தொழுது துவா செஞ்சு இருந்தாலும் நம்முடைய துணையின் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக ஏதாவது ஒரு தீமை நிச்சயம் நடக்கும். அவங்கக்கிட்ட சரிவர தொழுகை இல்லை, கடமையான விஷயங்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, ஹலாலான காரியங்களை தவிர்த்து ஹராம் கிட்ட போகிறாங்க. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட அந்த வீட்டில் கண்டிப்பாக நிம்மதி இருக்காது, பரக்கத் இருக்காது, முசீபத் இருக்கும். அதன் காரணமாக அல்லாஹ் நம்மை சோதிப்பான். நமக்கு கண்களுக்கு அந்த குளிர்ச்சி நிச்சயமாக இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முதல்ல இந்த ஒரு துவாவை ஓதுங்க. எல்லா ரிசுக்கும் சந்தோஷமும் உங்கள் வீடு தேடி வரும். மிக முக்கியம் நமக்கு குடும்பம் தான். அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்தால், அதில் இருக்கிற உறுப்பினர்கள் நல்லவங்க, நல்ல அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தால்
கண்டிப்பாக நம்ம நினச்சது எல்லாத்தையும் நடத்தி தருவோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த ஒரு துவாவை எல்லா வேளை தொழுகைக்கு பிறகும் ஓதுங்க. ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டாம். ஒவ்வொரு கடமையான தொழுகை 5 வேளை தொழுகிறீங்களா, 5 வேளை தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை அவசியம் ஓதிக்கிங்க. குறைந்தது 3 முறை, அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். இந்த துவாவை ஓதிட்டு பிறகு அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. என்னுடைய துணையின் மூலமாக எனக்கு சந்தோஷத்தை கொடு, சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கையை கொடு, என்னுடைய பிள்ளைகள் மூலமாக எனக்கு சந்தோஷத்தை கொடு, ஒழுக்கமானவர்களாக வெற்றியாளர்களாக அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் அதிகம் துவா செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் நாடியது நடக்கும். இந்த துவாவை ஓதி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி ஒரு வளமான சந்தோஷமான பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.